ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு இனிய காலை பொழுது உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைவதாக. இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க விரும்புகிற ஆண்டுடைய வார்த்தை எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவுகளை உங்களுக்கு கொடுக்கும்படி. இன்னைக்கு வாழ்க்கையில் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சில காரியத்தை எப்படி முடிக்கிறது, ஆரம்பிச்சிட்டோம், முடிக்கணுமே, எப்படி முடிக்கிறது என்னெல்லாம் யோசித்து கொண்டு இருக்கீங்களா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களால் கொடுக்க ஆண்டவரால் முடியும். மத்தேயு சுவிசேஷம் 15:28 வாசித்து பாருங்கள். ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது. இன்றைக்கு வாழ்க்கையில சில காரியங்களை விரும்பி, இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த வாழ்க்கை எனக்கு நல்லா இருக்குமே, நான் இப்படி வாழ்ந்தா நல்லா இருக்குமே இதெல்லாம் யோசித்துறீங்களா? நீங்க செய்ய வேண்டிய முதலாவதாக சரியான நபரிடத்திலே போக வேண்டும். யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இந்த பெண் யார்? ஒரு கானானிய ஸ்திரீ, தேவனை அறியாதவள். அவளுக்கும் ஆண்டவர் ரொம்ப தொடர்புலாம் இல்லை. தன்னுடைய மகளுக்கு பலவீனமான உடனே நேரடியாக இயேசுனிடத்தில் வருகிறாள். அங்க சப்வே எல்லாம் தேவைப்படல, நேரடியாக தன் காரியத்தை நேரடியாக ஆண்டவரிடத்தில் சொல்ல வருகிறாள். சொன்ன வந்த உடனே எல்லாமே நடந்து நம்ம நினைக்க முடியாது. சில காலதாமதங்கள், ஆண்டவர் கண்டுக்கவே இல்லை. எனக்கு இறங்கும், என் மகள் எழுதி போட்டிருக்கேன்லாம் சீஷிகளே பரிதாபப்படுறாங்க. ஆண்டவரே, ஏதாவது நீ செய்யக்கூடாதா என்று கேட்கிறார்கள். இயேசு அப்பொழுதாவது நல்ல ஒரு பதிலை சொல்றாரா? அப்பத்தை எடுத்து நாய்களுக்கு போடுவானேன். ஏனென்றால் அப்பம் என்பது தேவனுடைய பிள்ளைகளுக்குரியது, தேவனுடைய புத்திரருக்குரியது, தேவனை ஏற்றுக்கொண்ட மக்களுக்குரிய. ஆனால் இவ்வளோ ஒரு கானானிய பெண், கானானியுடைய வாழ்க்கை மிகவும் தாறுமாறான ஒரு வாழ்க்கை. காமின் வம்சத்தில் வந்தவருடைய நிலைமைகள் எல்லாம் இச்சையான பாவமான ஒரு வாழ்க்கையில் வாழ்கிறவர்கள். ஆனால் அவள் அந்த நிலைமையில் தன்னை தாழ்த்தி தன் நிலைமையை உணர்ந்து, ஆண்டவரே, மேஜிலிருந்து விழும் துடிக்கைக்காக நாய்க்குட்டிகள் காத்திருக்குமே என்று சொன்ன பொழுது உண்மை நிலை ஒத்துக்கொண்டு அவளுக்காக கர்த்தர் மனதுருகி, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்பினபடியே உனக்கு ஆக கடவுது என்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் விரும்புகிற ஒரு வாழ்க்கைக்கு நீ மாற வேண்டும். உன் விருப்பத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றதெல்லாம் சரிதாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, எவ்வளவு நேரம் ஆண்டவரை தேடுற, ஆண்டருக்கு பின்னாடி நீ போறிய யோசித்து பாருங்க. எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் போயிட்டே இருக்கா, ஃபாலோயிங் ஜீசஸ். ஆண்டவர் தொடர்ற வாழ்க்கையில் ஏன் சில காரியங்கள் நடக்கல? நம்ம அதை விட்டுறோம், ஆளுங்க பின்னாடி போறோம். அவங்க பின்னாடி போகலாமா, என் ஃப்ரெண்டு பின்னாடி போகலாமா, என் ஃப்ரெண்டு, என் தோஸ்து, மேரா தோஸ்த், பைபிள் வாசிக்கிறாங்களோ, விழுந்து 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 ஃப்ரெண்டுன்னு ஓடுறியே, எப்படி அற்புதம் நடக்க முடியும்? நீ அதை நிப்பாட்டுமோ? இல்லை, அந்த ஃப்ரெண்டு சமாச்சாரத்தை நிப்பாட்டு. வாழ்க்கை சீரழிக்கிறது அதான். அதெல்லாம் நிப்பாட்டணும். நிப்பாட்டிக்கிட்டு ஆண்டவர் முழு மனதோடு தேடணும். ஆண்டவரே, நான் மனுஷ பின்னாடி போகலை, மனுஷனை தேடி நான் போகலை. அன்னைக்கு போவாஸ், வயதான ஒரு மனுஷன், ஒரு இளம்பழம் தேடி வரும் பொழுது அவன் சொன்னான், நீ வாலிபடத்தில் போகலை, வழிப்போக்கு இடத்துல போகலை, தரித்திர இடத்துல போகலை, கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கியம்மா, உன் கிரியைக்கான பலனை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்று போவாஸ் அந்த ரூத்தை ஆசீர்வதிக்கிறான், வாழ்க்கை அளிக்கிறான். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலும் கூட நீ விரும்பின காரியம் நடக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டியதுதான், உன் கண்ணீரை ஆண்டோடைய பாதத்தில் ஊற்றி, எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எனக்கு இது வேணும், கண்டிப்பா வேணும், ஆண்டோடு கேளுங்க. அப்பொழுது கொடுக்கப்படும் என்று தேவன் உன்னை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்தை நோக்கும் பொழுது அந்த ஸ்திரீ விரும்பினபடியே ஆனது போல, தன்னுடைய நிலைமை உணர்ந்து அவள் கொண்டு பொழுது அவள் விரும்பினபடியே ஆனது போல இன்றைக்கு உன் நிலைமை நீ உணர்ந்து கொள். ஏன் காலதாமதம்? ஆண்டோடைய சமூகத்தை பிடித்துக்கொள். ஆண்டு எவ்வளவுதான் உனக்கு செவி கொடுக்காம இருந்தாலும் இன்றைக்கு அவர் மனதுருகுவார், உன் விசுவாசத்தை பார்த்து உன்னை கனப்படுத்துவார். நீ விரும்பினபடியே உனக்கு ஆகும் என்று இயேசுவின் நாமத்தினாலே உறுதியளிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஆமேன், ஆமேன்.